பொது உடைமை சோசியலிஸ்ட்னு சொல்கிறாங்க. இந்த பொது உடைமைவாதிகள் சோசியலிஸ்ட்டுகளை பற்றி பார்க்குறோம். இவங்க ஒரு இயக்கம் தொடங்கினாங்க. இது மிக தீவிரமான ஆங்கிலேயருடைய முகத்தை உரிச்சு காட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். 1917 நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ரஷ்ய புரட்சின்னு சொல்லிட்டு. இந்த ரஷ்ய புரட்சியை பார்த்து தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட்டுகள் எல்லாமே ஒரு கட்சியை ஆரம்பிக்கலாம்னு சொல்லி யோசிக்கிறாங்க. இந்த இந்திய பொது உடைமை கம்யூனிஸ்ட் கட்சி, அதாவது சிபிஐ பார்த்திங்கன்னா எங்கே தோற்றுவிக்கப்படுது அப்படின்னா 1920ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் உஸ்பெகிஸ்தான் இருக்கு இல்லையா, அங்கே தாஷ்கண்டில் நிறுவப்பட்டது. இந்த தாஷ்கண்டில் தான் சிபிஐ கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா வந்து நிறுவப்பட்டது. இதில் யார் வந்து இந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி இந்தியாவில் நிறுவனது யார் அப்படின்னு கேட்டாங்க, எம்என் ராய். இந்த கட்சி உருவாகிறது காரணம் எம்என் ராய், அப்பானி முகர்ஜி, எம்பிடி ஆச்சாரியா அப்படிங்கிற 3 உறுப்பினர்கள் மிக முக்கியமானவங்களும் சொல்லப்படுது. இந்த கட்சி தோற்றுவிக்கப்படுது இல்லையா 1920. இந்த கட்சியை அடக்கி ஒடுக்குவதற்காக இந்த ஆங்கிலேய அரசு பல முயற்சிகளை வந்து கையாண்டுச்சு. அதில் ஒன்று தான் இந்த கம்யூனிஸ்ட் இயக்கத்து மேலே வழக்குகளை தொடுத்தது. எந்த வருடம் 1920 இந்த கட்சி உருவாகுது. அந்த 1920 வழக்குகளையும் தொடுக்குது ஆங்கிலேய அரசு கம்யூனிஸ்ட் கட்சி மேலே. இதன் காரணமாக தான் பாருங்க, இந்த தலைவர்கள் இருக்காங்க இல்லையா, கம்யூனிஸ்ட் தலைவர்கள் எல்லாத்தையும் கைதும் செய்கிறாங்க இந்த ஆங்கிலேயர்கள். யாரார் பாருங்க, எம்என் ராய் முக்கியமானவர், டாங்கே, முசாபர் அகமது, எம் சிங்காரவேலர் தமிழ்நாட்டுக்காரர், எம் சிங்காரவேலர், முசாபர் அகமது, எஸ்ஏ டாங்கே, எம்என் ராய் போன்ற கம்யூனிஸ்ட் தலைவர்கள் வந்து கைது செய்யப்படுறாங்க. அது மட்டும் இல்லை, இவங்க 1924ஆம் ஆண்டில் அந்த கான்பூர் சதித்திட்ட வழக்கில் அதில் வந்து விசாரிக்கப்படுறாங்க. இவங்க 1925 கான்பூர் இருக்குல்ல, கான்பூரில் தான் அகில இந்திய பொது உடைமை மாநாடு ஒன்று நடந்தது. இதை கேட்கலாம். அதே போல் இந்த மாநாட்டுக்கு சிங்காரவேலர் வந்து தலைமை உரையாற்றினார்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல தலைவராக சொல்லலை, சிங்காரவேலர் வந்து தலைமை உரையாற்றினார்னு தான் இருக்குது. கவனமாக பாருங்கள். இது இந்திய மண்ணில் வந்து ஒரு பொது உடைமை கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி வந்து ஆரம்பிக்கிறதுக்கு இந்த மாநாடு ஒரு வழியாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா ஏற்கனவே பார்த்தீங்க 1920 தாஷ்கண்டில் தான், உஸ்பெகிஸ்தானில் தான் சிபிஐ கம்யூனிஸ்ட் பார்ட்டி வந்து உருவானுச்சுன்னு சொல்லியிருக்கோம். இங்கே இந்தியாவில் உருவாகிறதுக்கு இந்த மாநாடு 1925 கான்பூர் பொது உடைமை மாநாடு மிக முக்கியமானதாக இருந்திருக்குது. இப்போது அகில இந்திய தொழிலாளர் மற்றும் விவசாயிகள் கட்சின்னு ஒன்று நிறுவிருக்காங்க. அகில இந்திய தொழிலாளர்கள் விவசாயிகள் கட்சின்னு சொல்லி எப்போது நிறுவப்படுதுன்னா 1928ஆம் ஆண்டு நிறுவப்பட்டிருக்கு.